அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு மணி 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த ஓராண்டு காலம் அதிசாரமாக ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை சிம்மராசிக்கு சென்றுவிட்டு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே அமர்ந்திருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் கடகராசியில் உச்சம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து பொதுவாக என்னென்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் காணலாம். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமரும்போது ஆலய பூஜைகளும் ஆன்மீகங்களும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை உண்டாகும். வங்கித்துறை நன்கு விருத்தியடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நீதி நியாயம் நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பாங்க. காலாகாலத்திற்கு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். திருமணம் செய்து வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில், தெய்வ சந்நிதிகளிலும் ஆசிரமங்களிலும் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வருஷத்தில் வெளிப்படும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் தனிமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணங்கள் பெண்கள் அணிந்து இரவில் செல்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் அந்நியர்களை நம்ப வேண்டாம். குருபகவான் கடகத்தில் செல்லும்போது ஆணாதிக்கம் அதிகரிக்கும். குருபகவான் சர்ப்பங்கள் பிடியில் அடுத்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பிடியில் செல்வார். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மது, மங்கை, சூது, அதிர்ஷ்டங்கள் வழியில் பணத்தை அதிகம் இழக்க நேரும். பணத்தை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காணலாம். கடக ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குருபகவான் 12 வருடங்களுக்கு பிறகு ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வார். கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்களில் உங்களுக்கு குருபலன் வருகிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். இந்த 3 மாத காலம் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வைகாசி முதல் ஐப்பசி வரை முதல் 5 மாத காலம் ஜென்ம குரு காலகட்டம். கோச்சாரத்தில் 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு கெட்ட தூரம் வரை எதிரிகள் முகமாக தான் தெரியும். உங்களுக்கு 1000 எதிரிகள் இருந்தாலும்
எதிரிகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். தான் என்ற எண்ணம், கர்வம் கொஞ்சம் கூடுதலாக வரும். ஜென்மத்திலே குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். குடும்பத்திற்காக செலவுகள் இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக வரும். பாக்கியாதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது இந்த ஆண்டு சர்ப்பங்கள் பிடியில் செல்வார். தெய்வஸ்தலங்களுக்கு சென்று பாத யாத்திரை, கிரிவலம், தெய்வஸ்தலங்களுக்கு சென்று நல்ல தரிசனம் பெற்று இறைவனுடைய அனுகிரகம் கடகராசி என்பதற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜென்மத்திலே குருபகவான் வரும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். மருத்துவ செலவுகள் குறையும். 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது ஒரு சிலர் கடன் வாங்கி வீடு கட்டுவது, புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்வீர்கள். ஜென்ம ராசியில் குருபகவான் வரும்போது கடகராசி என்பர்கள் முதல் 5 மாத காலம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். படித்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாஸ் ஆவீங்க. தொழில்துறையில் இருப்பவர்கள், விவசாயம் மற்ற தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு நல்ல வளர்ச்சி காணலாம். நல்ல வருமானத்தை கொடுக்கும். பண பற்றாக்குறை நீங்கும். தங்க நகை எடுக்கலாம். உத்தியோகம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பாரு செய்கிறார். அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிப்பு, மியூசிக், எழுத்து, இப்படி சினிமா துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்புக்காக, உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு. பாத யாத்திரை, கிரிவலம், காசி, ராமேஸ்வரம் என்ற தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பாகிஸ்தானத்திலே சனிபகவான் அமர்ந்து குருபகவான் பாரி செய்யும்போது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கடகராசி என்பர்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால், உங்கள் தொழிலுக்காக வேலையாட்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து சப்தம பார்வையால் 7ஆம் பார்வையால் கடகராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பாரு செய்கிறார். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். பொது வெளியில் உங்களுக்கு நல்ல பேர், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். மாம மச்சனுடைய ஒற்றுமை உண்டு. குருபகவானுடைய 5ஆம் பார்வை கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டின் மேல் விழுகிறது. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் திருமணம், நல்ல வேலை, உத்தியோகம், குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடகராசி என்பதற்கு இந்த வருஷம் தீரும். பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். குருபகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து 5வது வீட்டை பாரு செய்யும்போது சிலர் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரும். நீங்கள் நினைப்பதொன்று நடப்பதொன்றாக இருக்கிறது என்று சிலருக்கு மன அழுத்தம், ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மன அழுத்தம் கூடுதலாக இருக்கும். 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது கடகராசி என்பர்கள் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துங்க. தான் என்ற கர்வத்தை விட்டு விடுங்க. ஜென்ம ராசியில் குருபகவான் வரும்போது நீங்கள் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்க வேண்டுமென்று கொஞ்சம் அதிகார தோரணையில், ஆணாதிக்க தோரணையில் கடகராசி என்பர்கள் செயல்படுவீங்க. சற்று
உங்கள் பிடிவாதத்தை, கௌரவத்தை, ரோசத்தை விட்டு கொடுத்து செல்வது கடக ராசி என்பதற்கு ஜென்ம குரு காலகட்டம் சிறப்பாக இருக்கும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.